மற்றும் ரவுடி பேபி சூர்யா இருவருமே பாத்தீங்கன்னா பல சேனல்களுக்கு விதவிதமா போய் இன்டர்வியூ கொடுத்தவங்க ரீசெண்டா திருச்சி சாதனாவோட பொண்ணையே பாத்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா அசிங்கமா திட்டி வீடியோ போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் திருச்சி சாதனா ரொம்ப மனம் நொந்து போய் எஸ்பி ஆபீஸ்க்கே போயிட்டு டைரக்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து மீடியா பிரஸ் எல்லாரையும் கூட்டிட்டு இந்த மாதிரி ரவுடி பேபி சூர்யா தகாத வார்த்தைகள்ல பேசிட்டாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரவுடி பேபி சூர்யா வந்து இந்த மாதிரி நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடு, ஒரு பெண்களோட வாழ்க்கையில நான் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அதுவும் வந்து உன் பொண்ணுனா எனக்கும் பொண்ணு மாதிரி தான், நான் அப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அடுத்து சிக்கா மேல மொத்த தப்பையும் வந்து திருப்பிட்டாங்க. இதையும் தாண்டி இப்ப திருச்சி சாதனா வந்து ஓகே எனக்கு எல்லாமே ஓகே, இனிமே நான் அந்த பிரச்சனைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பகிரங்க குற்றச்சாட்டு ரவுடி பேபி சூர்யா மேல வச்சிருக்காங்க. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரவுடி பேபி சூர்யா மற்றும் திருச்சி சாதனா பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பல இன்டர்வியூல வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. சோ இவங்க கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்துல இருந்து தான் வந்து தொடங்கி இப்ப வரைக்கும் வந்திருக்கிறாங்க, சரிங்களா? சோ இவங்களோட பேச்சை இப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அருவருக்கத்தக்கதா தகாத வார்த்தைகள்ல பேசி இப்படிதான் இவங்க வியூஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப ரீசெண்ட் டேஸா இது எதுவுமே இல்லாம இருந்தாங்க. நார்மலா வந்து பிளாக் போட்டு இப்படிதான் அவங்க யூடியூப் சேனல் இருந்துச்சு.